ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி ஜி தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிற அண்ணா சீரியலோட ஹீரோயின் ரத்னாவை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரத்னா இவங்க ஒன் ஆஃப் த ஹீரோயின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சீரியல்ல செந்தில் அண்ணன் ரோல் பண்ணியிருப்பாங்க. ரத்னா மூத்த தங்கச்சி. அவங்களுக்கு ரத்னா தான் மத்த இருக்கிற தங்கச்சிகள் எல்லாமே ரொம்ப செல்லமாவும் வளர்த்திருப்பாங்க, கண்டிஷனாவும் வளர்த்திருப்பாங்க. இவங்களோட உண்மையான பெயர் சுனிதா. இவங்களோட அப்பா பெயர் ஸ்ரீனிவாசன். இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு வச்ச பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாவதி. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க பேரு தர்ஷினி. இவங்க மே மாதம் 12ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. கர்நாடகால தான் பிறக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்திருக்கு. அந்த டைம்லயே சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அம்மா இவங்க நல்லா நடிக்கிறாங்க, அவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து சின்ன பிள்ளையிலே நிறைய பெரியவங்க கெட்டப்லாம் இவங்க போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்களாம். ஸோ நம்மளும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நல்லா பெருசா வருவோம் அப்படின்னு அந்த டைம்ல அவங்க எதிர்பார்க்கல. ஆனா ஸ்கூல் நல்லபடியா முடிச்சிடுறாங்க. காலேஜ்ல போய் சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர் நல்லா தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் இயர்ல அவங்க ஃப்ரெண்டுக்கு பண்ண ஒரு சின்ன ஹெல்ப்னால அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. காலேஜ்ல இருந்தே இவங்க டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதுக்கப்புறம் உங்க பொண்ணு இந்த காலேஜ்ல படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசி கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ காலேஜ் அதுக்கப்புறம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால +2 அப்படிங்கிற அந்த கேட்டகரி 1 இயர் படிச்சதை வச்சுட்டு அவங்க வீட்டில் அங்க இருக்க முடியல. அவங்க அப்பா அம்மா ஏன் எதுக்காக நீ இப்படி பண்ண, ஒரு ஃப்ரெண்டுக்காக இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணவும் அங்க இருந்து அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதுல அவங்க +2 முடிச்சோடனே அவங்க காலேஜ்ல எது வரைக்கும் படிச்சாங்களோ அந்த இதை மட்டும் சொல்லி ஒரு ஒர்க் பண்றாங்க. 8,000 ஃபர்ஸ்ட் சேலரியா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கஷ்டமான வேலை தான், இருந்தாலுமே அதை பண்றாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மூலியமா தான் சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா ஃபர்ஸ்டே ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். அவங்க ஸ்கூல்ல இவங்க நடிச்ச நிறைய விஷயங்கள், நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதை வச்சு இந்த மாதிரி சிங்கிங்ல ஏதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா அந்த டைம்ல சிங்கிங்க்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கிரீன்ல கொடுக்கல. அப்படிங்கும் போது அவங்க அம்மா எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலியமா உனக்கு நான் சீரியல்ல வாய்ப்பு வாங்கி தரேம்மா, அது மூலியமா நீ அப்படி எப்படி மேல வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் தெய்வ மகள் சீரியல்ல ஹீரோவுக்கு சிஸ்டரா நடிக்கிற வாய்ப்பு. அந்த ஃபர்ஸ்ட் சீரியல்லே இவங்க மக்கள் மத்தியில ரெகனைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் இவங்களோட பேரையே சுனிதா ஸ்ரீனிவாசன் பத்மாவதின்ற பேரை அந்த காலேஜ்ல இருந்தெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேரே சேஞ்ச் பண்றாங்க. தெய்வ மகள்ல ரொம்பவே சூப்பரா நடிக்கிறாங்க. அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் தான். அதுக்கு முன்னாடி தங்கச்சியா வேற ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் ஆள் தேடிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஃப்ரெண்டோட அம்மா மூலியமா இவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை பெஸ்டா பண்ணதுக்கு அப்புறம் சுமங்கலி அப்படிங்கிற சீரியல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைச்சு நடிச்சிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருவாங்க. அபினாஷ் கணபதி அப்படிங்கிறவங்கள இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஸோ 2 இயர்ஸ் அந்த குழந்தைக்காக பிரேக் எடுத்துக்கிறாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரிலேட்டிவா தான் அவங்க மேரேஜ் பண்ணனால ஸோ இந்த மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்ட் இதுல தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஓகே நீ போய் நடி, ஃபர்தரா உனக்கு சீரியல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அதை நடி அப்படிங்கும் போது
இவங்களும் நிறைய ஸ்டேஜஸ் ஏறி இறங்குறாங்க. ஆனா இவங்க எதிர்பாராத டிசப்பாயின்மெண்ட் தான் நடக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஈஸியா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. அதனால 2 இயர்ஸ்க்கு அப்புறம் போனாலுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, ஒரு 2 வருஷம் பிரேக் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது டோட்டலா இதுக்கப்புறம் எல்லாமே அப்டேட்டடா இருக்கு, சான்ஸ் இல்ல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிடுறாங்க. அப்ப சன் டிவியே திரும்ப வாய்ப்பு கொடுக்கறாங்க சந்திரலேகா அப்படிங்கிற சீரியல்ல. ஆனா லீட் ரோல் அந்த மாதிரி எந்த ரோலும் கொடுக்கல, வில்லி ரோல் கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வில்லியா நடிக்கிறாங்க. இவங்களோட ஃபேஸும் அது கரெக்டா ஆப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சன் டிவில ரோஜா சீரியல்ல வில்லியா நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில காற்றின் மொழி அப்படிங்கிற சீரியல்ல வாய்ப்பு கிடைக்குது, அந்த சீரியல்லையும் நடிக்கிறாங்க. அன்புடன் குஷி சீரியல்லையுமே சிஸ்டர் ரோல் தான் பண்றாங்க. நிறைய சிஸ்டர் ரோல்ஸ் இவங்களுக்கு ஆப்ட் ஆயிட்டு வந்திருக்கு. ஒரு சில சீரியல்ல தான் வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதுரை சிஸ்டர் கலர்ஸ் தமிழ்ல, அதுல சாயா சிங்கோட சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. சோ மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீரியல்லே 22,000 ரூபாய் சேலரி இவங்களுக்கு கிடைச்சிச்சான். ஆனாலுமே எவ்வளோ சேலரி இப்போ வரைக்கும் கிடைச்சா கூட அந்த சென்னைக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஜாப்ல 8,000 கிடைச்சது இவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சேலரியா தெரிஞ்சுச்சான். எது பண்றதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த ஒரு சேலரி எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, ஷூட்டிங்ல எனக்கு திடீர்னு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு அண்ணா சீரியல் ஷூட்டிங்ல. அப்போ அந்த டைம் அண்ணா சீரியல் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வந்த புதுசுல ஷாக் அடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்கப்போ என்னை அந்த ஷாக் அடிச்சது கூட இது இல்லாம எல்லாரும் என்னை வில்லியா நடிச்சதுக்காக திட்டுறாங்க. இவளுக்கு ஷாக் அடிக்கணும், இவ பண்ணதுக்கெல்லாம் இவளுக்கு ஷாக் அடிக்கணும், அந்த மாதிரி அந்த கேரக்டரோட இது பண்ணியே பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் ஒன்னு யோசிச்சேன், இதுக்கப்புறம் வில்லியா நடிக்க கூடாது, சாஃப்ட் கேரக்டர் ஏதாவது பண்ணிடணும், தங்கச்சி ரோல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடணும், லீட் ரோல் இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களாம். அதே மாதிரி நிறைய ஷோஸ்ல எங்கெல்லாம் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த திறமையுமே அவங்க வெளிப்படுத்துவாங்களாம். அண்ணா சீரியல்ல ரத்னா அப்படிங்கிற கேரக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் சிஸ்டர் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அதை நான் பண்றேன், கண்டிப்பா பெஸ்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேரேஜ் சீக்வன்ஸ் ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ செந்திலும் அதுல ரொம்பவே பெஸ்டா பண்றாரு. 4 தங்கச்சியும் நல்லா படிக்க வச்சு அவங்கள செட்டில் பண்ணணும் அப்படிங்கறதுல அவரும் ரொம்பவே, பொதுவாவே அவருக்கு எந்த சீன்ஸ் கொடுத்தாலும் எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் சரவணன் மீனாட்சியில இருந்தே அவர் பெஸ்டா தான் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் இந்த சீரியல்லையுமே பெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீரியல் இன்னும் ஃபேமஸ் ஆகுறதுக்கு நம்ம அவங்களுக்கு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரத்னாவா நடிக்கிற சுனிதாவுக்கும் இதுக்கு அடுத்து நிறைய சான்சஸ் அண்ட் லீட் ரோல் வர்றதுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.